2026 கூட்டணி ஆட்சி கோரிக்கை ஓயாமல் ஒலிக்கும் உரிமை குரல். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சி தலைமையின் கீழே இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதன் தலைமை கட்சி கிட்ட கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது வழக்கமானதுதான். ஆனா 2026 தேர்தலுக்கு கூடுதல் தொகுதி கோரிக்கையோட ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கையையும் தமிழக கட்சிகள் முன் வச்சிட்டு வருது. அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜக கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கையை வச்சுது. திமுக கூட்டணியில இப்போ காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டு தன்னோட கோரிக்கையை சொல்ல துவங்கியிருக்கு. தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு கேட்போம்னு பேசியிருக்காரு. இதுக்கு முன்னால இதே கருத்தை விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. 2026 தேர்தலுக்கு புதிய ஸ்டாரா களமிறங்குற விஜய் தன்னோட கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பேன்னு சொல்றதும் இங்க முக்கியத்துவம் பெறுது. ஆனா திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களே கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்கன்னு கருத்து தெரிவிச்சு அதை மறுத்து வரதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் ஓயாது ஒலிக்கும் கூட்டணி ஆட்சி எனும் உரிமை குரலின் பின்னணி என்ன? தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா? உழைக்கும் கூட்டணி ஆட்சி முழக்க கூட்டணி ஆட்சியை ஏற்பார்களா மக்கள்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க காரணம் மக்கள் நலனா, அரசியல் ஆதாயமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசியல்ல கடந்த 50 வருஷமா இல்லாத அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி முழக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டு வருது. கோட்டையில ஒரு நாள் கொடியேற்றுவோம் அப்படிங்கிறது நம்ம கனவுன்னோ, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது நம்ம இலக்குன்னு விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணிகளை தாண்டி பொதுவெளியில பல வருடங்களா சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கு திமுகவோ அதிமுகவோ சாதகமான பதில சொல்லல. இந்த சூழல்ல புதுசா கட்சி தொடங்கின விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வழங்குவோம்னு தன்னோட முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சாரு. திமுக அதிமுகன்னு தமிழ்நாட்டோட பிரதான கட்சிகள் பேச தயங்குறத விஜய் பேசினது பெரும் விவாதங்களா மாறுச்சு. இதனால விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற இரண்டாம் கட்ட கட்சிகளோ விஜயோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற கருத்து பரவலாக்குச்சு. பாஜகவோட கூட்டணி சேராம இருந்த அதிமுக விஜயோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்பட்ட நிலையில ஆட்சியில பங்குங்கிறது தான் அந்த ரெண்டு கட்சிகளுக்கு முரணா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அழைப்ப திமுக கூட்டணி கட்சிகள் நிராகரிச்சிருச்சு. அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்தப்போ பாஜக தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லப்பட்டுச்சு. இத கூட்டணி அறிவிச்ச உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பல கட்டங்கள்ல உறுதிப்படுத்தினாரு. ஆனாலும் பாஜகவோட கருத்தை ஏற்காத அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம்னு அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்கள்லயே பேசினார். இதுக்கு பிறகும் நெல்லையில நடந்த பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா பேசியிருந்தார். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் 4 மாசத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் திமுக கிட்ட இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்கும்னு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கையையும் வைப்போம்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் அதே கோரிக்கை தமிழக காங்கிரஸ்ல வலுக்க துவங்கி இருக்கு. வாக்கு திருட்டுக்கு எதிராக நெல்லையில நடந்த மாநாட்டில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 117 தொகுதிகளை இலக்கா வச்சு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும்னு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் சொன்னதும், கடந்த 60 ஆண்டுகளா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டு வாங்குறது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம்னு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி பேசினதும் திமுக கூட்டணிக்குள்ள ஆட்சியில பங்கு கோரிக்கை வலுத்து வரத பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில இருக்கிற விசிக கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி வருது. ஆனா அதுக்கான காலம் நேரம் இன்னும் கனியலன்னு சொல்றாரு. ஆட்சியில விஜய் பங்கு கொடுப்பேன்னு சொல்றதால விசிக விஜய் பக்கம் போகுமான்னு விசிக தரப்புல முன்வைக்கிற கேள்விக்கு விஜய் கூட சேர்றதும் பாஜக கூட சேர்றதும் ஒண்ணுதான், விஜய் திமுகவை எதிர்க்க பாஜகவால களமிறக்கப்பட்டவருங்கிறதுக்கு பாஜகவோட அரசியலை பெயரளவுக்கு எதிர்த்துட்டு விஜய் கடந்து போறதே பெரிய சாட்சின்னு பதில் சொல்றாங்க. திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில பங்குன்னு கேட்டாலும் அதை திமுகவோட பேசி முடிவு செய்வோம், இந்தியா கூட்டணிக்குள்ளதான் இருப்போம்னு, தமிழ்நாட்டுல திமுக தான் தங்களுக்கு தலைமைன்னு ஆட்சியில பங்கு கோரிக்கைகளுக்கு பின் குறிப்பா அந்த கட்சிகள் சொல்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2026 தேர்தலுக்கு எழுந்திருக்கிற கூட்டணி ஆட்சி முழக்கம் விஜய் வருகைக்கு பிறகு பரவலாச்சு.
திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சிகள் மட்டத்திலையும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா ரெண்டு கட்சிகளும் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இல்லைங்கிறத கோரிக்கை எழும்போதெல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டும் வருது. கூட்டணி ஆட்சின்னா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம 5 வருஷம் போயிரும். இப்ப அழகிரி சொல்லி இருக்கிற கருத்து அவரோட சொந்த கருத்தா கட்சி கருத்தாங்கிறது தெரியல. காங்கிரஸ் கட்சியோட தமிழக தலைவர் இத பத்தி இதுவரைக்கும் எதுவும் பேசல. இவங்க எல்லாரையும் தாண்டி இந்தியாவில் பாஜகவோட மதவாதத்தை எதிர்க்கிறதுல ராகுலும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஒரே தளத்துல நின்று போராடுறாங்க. மாநில தலைமையை தாண்டி அகில இந்திய தலைமை இந்த மாதிரியான கோரிக்கைகளை திமுக கிட்ட முன்வைக்குமாங்கிறதே கேள்விக்குறிதான்னு வர விமர்சனங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் அதிமுகவோ திமுகவோ கூட்டணி ஆட்சி கோரிக்கைக்கு ஒத்துக்க மாட்டாங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளின் போது கூடுதல் தொகுதிகளை கோரிக்கைக்கும் ஆட்சியில பங்குங்கிற அதிகாரத்துக்கும் திமுக அதிமுக என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறத பொறுத்துதான் 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியமாங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும்.